உங்க குழந்தைக்கு அயன் சிரப் கொடுக்கணுமா இல்ல தேவையில்லையா? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் பாரதி, குழந்தை நல மருத்துவர். நம்ம வாழ்றதுக்கு ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ முக்கியம் நம்ம பாடியில இருக்கிற அயன். ஏன்னா அந்த அயன் தான் அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் எல்லா ஆர்கன்ஸ்க்குமே சப்ளை பண்ணுது. ஸோ குழந்தைக்கு பாடியில அயன் கண்டென்ட் கம்மியா இருக்கிறனால நிறைய முக்கியமான ஆர்கன்ஸ் பாதிப்படையுது. ஸோ குழந்தைக்கு வர அனீமியால முக்கியமான சிம்டம் பாத்தீங்கன்னா பசியின்மை. நார்மலா சில குழந்தைங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது மாதிரிலாம் நிறைய சாப்பிடுவாங்க, பட் ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த அனீமியா இருக்க குழந்தைங்க எந்த ஃபுட்டுமே ஸ்நாக்ஸ் உட்பட எந்த ஃபுட்டுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிடாம இருக்கிறனாலே அவங்களுக்கு இன்னுமே அயன் டெஃபிஷியன்சி அதிகமாகும். அதனால இன்னுமே பசி எடுக்காது. ஸோ இது ஒரு சைக்கிள் கண்டினியூ ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இது மாதிரி குழந்தைங்க தேவையில்லாத பொருட்களை நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதாவது அது பேர் பைக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாக் பீஸு, சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் பல்பம், அப்புறம் ஐஸ் கியூப்ஸ், இன்னொன்று மண்ணு, இது மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, இது மாதிரி குழந்தைங்களுக்கு பிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும். மெயினா அவங்களோட மூளை வளர்ச்சி ரொம்பவே பாதிப்பாகும். இது மாதிரி குழந்தைங்க ரொம்ப டல்லா லெத்தார்ஜிக்கா இருப்பாங்க. ஆக்டிவா பிளேஃபுல்லாவே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட சரௌண்டிங்ஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அட்டென்ஷன் பவருமே இன்னொன்னு கான்சென்ட்ரேஷன் பவருமே ரொம்ப கம்மியா இருக்கும். இன்னொரு சிம்டம் பாத்தீங்கன்னா, அவங்க நடக்கும் பொழுது சில குழந்தைங்களுக்கு மூச்சு வாங்கும், சில குழந்தைங்களுக்கு படபடப்பு வரும், சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அனிமியா சிவியரா போச்சு அப்படின்னா அவங்களுக்கு கை கால் வீக்கம் இன்னுமே ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கும் கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாதிரி சிம்டம்ஸ் உங்க குழந்தைக்கு இருந்ததுன்னா உடனே நீங்க உங்க பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணணும். ஸோ உங்க குழந்தையோட ஹீமோகுளோபின்க்கு ஏற்ற மாதிரி உங்க பீடியாட்ரிஷியன் ஒன்று அயன் சிரப்பாவோ இல்ல அயன் இன்ஜெக்ஷனாவோ சில டைம் பிளட் கூட தேவைப்படுற மாதிரி இருக்கும். இந்த அயன் டெஃபிஷியன்சி எது மாதிரி குழந்தைங்களுக்கு அதிகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறை மாசத்துல பிறக்கிற குழந்தைங்க, அதாவது ப்ரீ டேர்ம் பேபிஸ்க்கு அதிகமா வரும். அதே மாதிரி அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது அவங்களுக்கு ரத்த சோகையோ இல்ல அதிக உதிரப்போக்கோ இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு அனிமியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இணை உணவு கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா சில பேர் இன்னுமே 7 மாசம் 8 மாசம் வரைக்குமே இணை உணவு ஸ்டார்ட் பண்ணாம வெறும் தாய்ப்பாலே கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி குழந்தைக்கு அயன் டெஃபிஷியன்சி அதிகமா வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க மாட்டுப்பால் ஆரம்பிச்சீங்கனாலுமே அயன் டெஃபிஷியன்சி அதிகமா வரும். இன்னொன்னு 1 வயசுக்கு மேல குழந்தைக்குமே மாட்டுப்பால் அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அயன் டெஃபிஷியன்சி வரும். அதாவது ஒரு நாளைக்கு மேக்சிமமே நீங்க 300 ml கொடுத்தா போதும். காலையில ஒரு சின்ன டம்ளர், அதுக்கப்புறம் நைட் ஒரு சின்ன டம்ளர் பால் கொடுத்தா போதும். அதுக்கு மேல சில குழந்தைங்கலாம் கேட்டோம் அப்படின்னா 1 லிட்டர் வரைக்கும் குடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குழந்தைங்கள டிப்பிக்கலா பார்த்தாவே ஃபேஸ் எல்லாம் அப்படியே வெளுத்து போயிருக்கும், கை கால் எல்லாமே வெளுத்து போயிருக்கும். டிப்பிக்கலா அவங்களுக்குலாம் அனீமியா இருக்கும். ஸோ மாட்டுப்பால் அதிகமா கொடுக்கறத நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸோ அயன் கண்டென்ட் பாடியில அதிகரித்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் 1 ஃபுட்டு தான். அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த லிஸ்ட் நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீரை. அதுல மெயினா முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பாலக்கீரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலர்ந்த பழங்கள், அதாவது அத்திப்பழம், ட்ரை கிரேப்ஸ். இதெல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற இடத்துல, அதாவது வீட்டுல டிவி பக்கத்துலயோ இல்ல ஷோகேஸ்லயோ நீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்ப ஒரு 2-3 ட்ரை கிரேப்ஸ் எடுத்து குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நட்ஸ் இதை நீங்க வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நட்ஸ் பவுடரா அதை முடிஞ்ச அளவு தோசை, இட்லி, சப்பாத்தி இல்ல கஞ்சி அதுல எல்லாத்துலயுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதையே நட்ஸ் லட்டா செஞ்சுக்கலாம். அதில் நாட்டு சக்கரை போட்டு நீங்க லட்டா செஞ்சுக்கலாம். ஏன்னா வெல்லம் கொடுக்கறனாலையும் உங்களுக்கு அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ராகி மாதிரி இருக்கிற சிறு தானியங்கள் எல்லாத்துலயுமே அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் கருப்பு சுண்டல், ராஜ்மா, அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து, இது எல்லாத்துலயுமே அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ல நீங்க முட்டை, மெயினா இந்த ஈரல் வகைகள், சுவரொட்டி, இதெல்லாமே நல்லாவே அயன் கண்டென்ட் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெயினா 6 months ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு டிவார்மிங் பண்ணணும். அதாவது குடற்புழு நீக்கம் செய்யணும். ஏன்னா வயிற்றுல இருக்கிற அந்த புழுக்களுமே அயன் கண்டென்ட்டை டிக்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ நான் சொல்றது எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குழந்தைக்கு அயன் டெஃபிஷியன்சி வராது. ஸோ அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. பட் என்னன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் 70% மேல அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் வராங்க. ஸோ உங்க குழந்தைக்கு அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணுமா வேணாமான்றதை நீங்க கொடுக்குற ஃபுட்டை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். தேங்க்யூ.